ஒரு மரத்தின் உச்சியில் 2 தூக்கணாங்குருவிகள் தங்கள் உயிர் போல காத்து அழகான ஒரு கூட்டை கட்டின. அந்த கூடு அவர்கள் கனவுகளின் வீடு. ஒரு நாள் இரண்டுமே உணவு தேடி வானில் பறந்து சென்றன. சில நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தபோது அவர்களின் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தது. அந்த கூட்டுக்குள் ஒரு சிட்டுக்குருவி படுத்திருந்தது. இது எங்களுடைய கூடு. நீ அபகரித்தது தவறு. வெளியே போய்விடு என தூக்கணாங்குருவிகள் சொல்லியும் அந்த சிட்டுக்குருவி போக மறுத்தது. சண்டையிட்டது. உரிமை இல்லாத கூட்டை தனக்கனது என நினைத்தது. வேறு வழியின்றி மனவேதனையுடன் தூக்கணாங்குருவிகள் இரண்டும் அங்கிருந்து பறந்து சென்றன. அப்போது அந்த சிட்டுக்குருவி, எப்படியோ நமக்கு ஒரு கூடு கிடைத்து விட்டது என மனதில் சந்தோஷப்பட்டு தூங்கியது. ஆனால் சிறிது நேரத்தில் கூட்டமாக பறந்து வந்த தூக்கணாங்குருவிகள் 100 தங்கள் வாயில் கொண்டு வந்த களிமண்ணை கூட்டின் வாசலில் வைத்து வாசலை அடைத்தன. ஒன்றாக, ஒருமித்தமாக முழு கூட்டையும் மண்ணால் மூடின. இதனால் கூட்டுக்குள் சிக்கிய சிட்டுக்குருவி மூச்சு விட முடியாமல், வெளியே வர முடியாமல் துடித்தது. ஆனால் தாமதம். இறுதியில் மூச்சடைத்து சிட்டுக்குருவி உயிரிழந்தது. இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு பாடம். மற்றவர் சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் அபகரித்தாலும் இதே முடிவுதான். நேர்மையுடன் வாழ்வோம், அன்பை பரிமாறுவோம், நிம்மதியாக வாழ்வோம்.